16 மாவட்டங்களில் அடைமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாகிருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் மழை தீவிரம் இல்லை அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற தினங்களில் அதிகமான மழை பொழிவு தென் மாவட்டங்களிலும் அதே மாதிரி டெல்டா மற்றும் வட தமிழக கடலோரங்களிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். 16 மாவட்டங்கள், சரியாக 16 மாவட்டங்கள்ல நமக்கு மிதமானது முதல் கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். அந்த கனம் முதல் மிக கனமழைங்கிறது எங்க பதிவாகும்னா தென் மாவட்டத்துல வருகிற சுற்று மழை பொழிவுல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவானதை நம்ம பார்த்தோம். அது படிப்படியாக நகர்ந்து தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு வரக்கூடிய இந்த 20, 21, 22 தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகளில் நீடித்து நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகளை பெரும்பாலான மாவட்டத்தில் ஏற்படுத்த போகுது. அதனால மாவட்ட வாரியாக முதல்ல எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை கிடைக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் மிதமான மழை, எங்கெல்லாம் லேசான மழை அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாவே கொடுத்துருக்கோங்க. அந்த ஸ்டோர் ஆப்ஷனில் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே 50%லேருந்து 90% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து அந்த ஸ்டோரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தமிழகத்தில் வருகிற பிப்ரவரி 19ஆம் தேதி மாலை முதல் நமக்கு படிப்படியாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 19 மாலை முதல் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் ஆரம்பித்து பிப்ரவரி 23ஆம் தேதி மதியம் வரைக்கும் விட்டு பரவலாக மழை தீவிரமாகிறது வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தமிழகத்தில் வருகிற பிப்ரவரி 19ஆம் தேதி மாலை முதல் கணிசமாக நமக்கு மழை ஆரம்பித்து பிப்ரவரி 23ஆம் தேதி மதியம் வரைக்கும் விட்டு பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தினங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிக்கொண்டே வந்தோம். அப்போ எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை கிடைக்கும், எப்பெல்லாம் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருந்தோம். விட்டு பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும். இந்த 20, 21, 22 தேதிகள் அப்புறம் 23ஆம் தேதி மதியம் வரைக்கும் கணிசமாக நல்ல ஒரு மழை தீவிரம் தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே மழை கிடைக்கும். இந்த சுற்று மழையில தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே நமக்கு மழை கிடைக்கும். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் பகுதியாக கனமழையும் பகுதியாக மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் தமிழகம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது. தென் தமிழகம் அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக நமக்கு பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் கண்டிப்பாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும். தென் தமிழகத்துல குறிப்பாக மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அப்போ தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உட்பட எல்லா பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் 20, 21, 22 இந்த 3 நாட்களுமே எல்லா பகுதிகளிலும் பரவலான மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக போகுது. விட்டு நல்ல ஒரு கனமழை கிடைக்கும். பகல் நேரங்கள் காலை நேரங்களில் மிதமான மழை, மாலை இரவு நேரங்களில் சற்று வலுவான கனமழையாகவும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் நமக்கு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலான மழை பொழிவுகள் தீவிரமடைய போகுது. சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் கணிசமான மழை பொழிவு தீவிரமடையும். டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்தெந்த தேதிகளில் நாட்களில் மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். அப்போ டெல்டா மாவட்டத்திலையும் 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிகள் வரைக்கும் பரவலான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும்
அனைத்து மாவட்டங்களிலும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதுல கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல கனமழையும், மற்ற இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும். அப்ப கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்கள்னா உங்களுக்கு தெரியும், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூருடைய தெற்கு பகுதி, தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி, அதே மாதிரி புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதி, இங்கெல்லாம் வலுவான கனமழையும், மற்ற இடங்கள் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இது போன்ற பகுதிகளில் மிதமான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவாகவும், அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். இங்க அதிகப்படியான மழை நம்ம எதிர்பார்க்க முடியாது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், ஏன்னா வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொறுத்த வரைக்கும், அதாவது உள் மாவட்டத்துல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்கள்ல அதிகாலையில பனிப்பொழிவு தொடர்ந்து காணப்படும். வருகிற இந்த மழை சுற்று மழையில லேசானது மிதமான மழை பொழிவாக மட்டும் எதிர்பார்க்கலாம். சில இடத்துல சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக ஆங்காங்கே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தொடர்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தில் பிப்ரவரி இறுதி வரை விட்டு பரவலாக மழை தொடர்ந்து நீடிக்கும். மார்ச் முதல் வாரத்தில் வெயில் அதிகரிக்கும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியிலுமே கூட இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பனிப்பொழிவு தொடரும். அதுக்கப்புறம் நமக்கு கோயம்புத்தூர்ல கூட பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக ஆரம்பிச்சிடும். வருகிற மார்ச் மாதங்கள்ல, அடுத்து ஏப்ரல், மே மாதங்கள் வரைக்கும் கோயம்புத்தூர்ல, நீலகிரி மாவட்டத்திலும் வெப்பநிலை உயர ஆரம்பிக்கும். தொடர்ந்து தேனி, தென்காசி போன்ற பகுதிகளிலும் தற்போதைய நிலவரப்படி அதிகாலையில பனிப்பொழிவு ஒரு பக்கம் இருந்தாலும் வெயிலின் தாக்கமானது ஏற்கனவே நம்ம அறிவித்த மாதிரி இந்த வருஷம் மார்ச் முதல் வாரங்கள், இரண்டாவது வாரத்திலேருந்தே ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். இப்போவே நிறைய இடங்கள்ல பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அதனால தொடர்ந்து இனி எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். இந்த 3 நாள் தான், 20, 21, 22, 23ஆம் தேதி மதியம் வரைக்கும் இந்த நாட்கள் மட்டும் நீங்க தயாராகிக்கோங்க. மற்றபடி மற்ற நாட்கள் பெரிதளவில் மழை எதுவும் வரப்போறதில்லை. லேசான சாரல் மழை, மிதமான மழை, அவ்வளவுதான். தொடர்ந்து எல்னினோ பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சீக்கிரமாகவே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. நம்ம பகுதிகள், குறிப்பாக இந்திய பகுதிகளிலும் எல்னினோ பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சீக்கிரமாகவே தொடங்கும் என்பதனால தென்மேற்கு பருவமழையில சில பாதிப்புகள் இந்த ஆண்டு ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. குறிப்பாக நம்ம தமிழ்நாடாகட்டும், அதே மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய பற்றாக்குறை சில மாநிலங்களில் நம்ம பார்க்க முடியும். ஒரு சில மாநிலங்கள் நல்ல ஒரு மழை கிடைக்கும். ஒரு சில மாநிலங்களில் கிட்டத்தட்ட 50 முதல் 60% வரைக்கும் நமக்கு பெரும்பாலான மாநிலங்களில் பயன்பெறும். ஆனால் ஒரு 40% வரைக்கும் சற்று அந்த தென்மேற்கு பருவமழையினுடைய குறைபாடை இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வருகிற நாட்களில் இந்த எல்னினோனுடைய தீவிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒன்று பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாக கொடுத்துருக்குறோம். உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நீங்கள் பெஸ்ட்டு சேலில் நீங்கள் வாங்கிக்கலாம். பெஸ்ட்டு சலுகையில் சிறந்த உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. டிஸ்கிரிப்ஷன்லையுமே உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட இமேஜஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம்.